ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பைனாப்பிள்னு சொன்னோன்னா பைனாப்பிள் பழத்தில் உள்ளாடி இருக்கிற பழத்தில் நம்ம ஜூஸ் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. நம்ம பைனாப்பிள் தோலில் தான் ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ பைனாப்பிள் பேக் சைடை கட் பண்ணுறேன். நமக்கு பைனாப்பிளுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வேண்டாம். ஸோ அதை அவ்வளவும் கட் பண்ணி நம்ம மாற்றிடலாம். இந்த பைனாப்பிளை நான் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இந்த தோலை தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வச்சுக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைனாப்பிளை நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இனி இதை தனியாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு மாற்றிக்கலாம். நான் இது குக்கரில் வைக்கிறதுக்கு வசதியாக நான் இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இனி இதை குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தோலையெல்லாம் இதில் போட போகிறோம். இதில் இது முங்கி நிற்கிறது அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி கூட போட்டுக்கோங்க. இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி போடலை. ஸோ இதை இனி நம்ம ஒரு 3 விசில் வர்றது வரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இனி ஒரு 3 விசில் வர்றது வரை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்தாச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இனி இப்படி ஆற விட போகிறோம். நம்ம இனி இதை ஓப்பன் பண்ண போகிறோம். நல்ல ஒரு வாசனை வருது அன்னாசி பழத்தோட. நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை மட்டும் எடுக்க போகிறோம். இதோட தோலை நம்ம இனி வேஸ்ட்டில் போட போகிறோம். நீங்கள் மற்றபடி ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஈஸியாக பண்ணுறதுக்காக இது இப்படி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம இப்போ பெரிய பீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இனி இந்த பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ 1 கப் பனங்கற்கண்டு பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பனங்கற்கண்டு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஜஸ்ட் ஒரு லெமன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கவில்லை. கூடவே தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எது உங்கள் கையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒருக்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வர்றது வரை இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம ஜூஸ் இப்போ கொதிச்சாச்சு. நம்ம இனி இதை ஆஃப் பண்ணி வைக்க போகிறோம். இதை சூடாகவும் குடிக்கலாம், இல்லை இதை ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கூழாக்கியும் குடிக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டில் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ நான் 2 டைப்லேயும் ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் இப்போ இதை சூடாக குடிச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குடா கண்ணா, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீதியை எடுத்து அங்கே வச்சுருக்கேன் ஆடுறதுக்காக. இனி நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் குடிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். இதை நீங்கள் பிரியாணியெல்லாம் வச்சுட்டு கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ட்ரிங்க் கூலாகிடுச்சு. நம்ம இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. நார்மல் பைனாப்பிள் ஜூஸை விட நல்லாவே இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching our channel.